இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். மராட்டியத்தில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய இருக்கும் நிலையில் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விக்ரோலி தொகுதி சிவசேனா வேட்பாளர் சுனில் ராவத் பிரச்சார களத்தில் குணசேகரன். தற்போது பிரச்சார களம் எந்த அளவுக்கு சூடுபிடித்திருக்கிறது? தகவல்கள். நிச்சயமாக செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம். இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டுள்ளார். தெலுங்கு பேசும் மக்களை இழிவுபடுத்திய புகாரில் சிக்கியவர் தெலுங்கானாவிலேயே பதுங்கியிருந்தவர் சிக்கியது எப்படி? கும்பகோணத்தில் பித்தளை பாத்திர பட்டறையில் பணத்தை திருடி கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா சென்று திரும்பிய திருடர்கள் சிக்கியுள்ளனர். நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் ஹெல்மெட் அணிந்து சென்று திருட்டை அரங்கேற்றியவர்கள் சிக்கியது எப்படி? சென்னையை சேர்ந்த தொழிலதிபரை ஏமாற்றி 2 கோடி ரூபாய் பறித்த சைபர் மோசடி கும்பலை சேர்ந்த ஒருவர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி பணம் பரிமாற்றத்துக்கு வங்கிக் கணக்கை கொடுத்து உதவியர் சிக்கிய நிலையில் சைபர் மோசடி கும்பல் சிக்குமா? காரைக்குடி அருகே போலீசாரிடம் பிடிபடாமல் அந்தமான் தப்பிய கஞ்சா வியாபாரிகள் 2வரை சினிமா பாணியில் விமான நிலையத்தில் வைத்தே போலீசார் கைது செய்தனர். சென்னையில் தலைமறைவாக இருந்தவர்கள் போலீசாரிடமிருந்து தப்பிக்க அந்தமான் சென்று சிக்கியது எப்படி? மணப்பாறை அருகே தொடர்ந்து 2 சக்கர வாகனங்கள் திருடி வந்த மெக்கானிக் கைது செய்யப்பட்டுள்ளார். திருடிய வாகனங்களின் பாகங்களை பார்ட்டாக பிரித்து விற்று வந்த மெக்கானிக்கை போலீசார் பிடித்தது எப்படி? செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் திருமண மோசடியிலும் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 2 திருமணங்கள் செய்தவர் அதை மறைத்து 3ஆவதாக திருமணம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3வது கணவரிடம் கர்ப்பமாக இருப்பதாக நாடகமாடி குழந்தையை கடத்தியவர் சிக்கியது எப்படி? வீட்டில் பூச்சிக்கொல்லி மருந்து வைத்தால் குறைந்தபட்சம் 5 நாட்கள் வரை வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது என அறிவுறுத்தப்படும் நிலையில் எலி மருந்து வைத்த அன்றே வீட்டில் தங்கியதுதான் சென்னையில் 2 குழந்தைகள் மூச்சு திணறி பலியாக காரணம் என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டில் தங்கக்கூடாது என மருந்து நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு கூறினார்களா அல்லது அவர்களுக்கும் அது தெரியாதா? கேரளாவில் சைபர் கிரைம் மோசடி கும்பலைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய மோசடி வேலையை போலீசாரிடமே காட்டி வீடியோவில் வசமாக சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோ காலில் போலீசார் இருப்பது தெரிந்ததும் இணைப்பை துண்டித்துவிட்டு தப்பிய கும்பல் சிக்குமா? இத்துடன் FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.